அண்மை செய்தி. சென்னையில் 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றும் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு துறைகள் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஏறக்குறைய 3400 பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்வதை தடுக்கவும், இந்த பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை மாற்றி அமைக்க முடிவு செய்திருக்கின்றார்கள். அதன்படி சென்னையில் சிக்னல்கள் அருகே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் மேம்பாலங்கள் தொடங்கக்கூடிய இடங்களின் அருகே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. பேருந்து நிறுத்தங்கள் சிக்னல் அருகே இருக்கும் பொழுது 1க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரே நேரத்தில் பயணிகளை ஏற்றி இறக்குவதற்காக சிக்னல்களில் நிறுத்தப்படுகின்றன. எனவே அந்த பேருந்துகள் முன்னோக்கி செல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பின்னால் நிற்கக்கூடிய கார்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்குகின்றன. எனவே அந்த சிக்னல் பச்சை நிறம் சிவப்பு நிறமாக மாறும் பொழுதுதான் பேருந்துகள் புறப்பட தொடங்குகின்றன. இந்த நெரிசலில் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாகனங்களும் முன்னோக்கி செல்ல முடியாமல் பேருந்துகளின் புறப்பாட்டுக்காக காத்திருக்கின்றன. இதை மாற்றக்கூடிய வகையில் சிக்னல்கள் அருகே மேம்பாலங்களின் அருகே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்களை குறைந்தபட்சம் 100 மீட்டர் தூரம் தள்ளி அமைப்பதற்காக மாநகராட்சி தற்பொழுது மாநகர் போக்குவரத்து கழகம் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றது. மாநகர் போக்குவரத்து கழகம் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு அடிப்படையில் தற்பொழுது முகப்பேர் பாரிமுனை இடையிலான ஒரு வழித்தடத்திலும் வடபழனி தரமணி இடையிலான வழித்தடத்திலும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பேருந்து நிறுத்தங்களை இடமாற்ற வேண்டும், சிக்னல் மற்றும் மேம்பாலங்கள் அருகே இருக்கக்கூடிய நிறுத்தங்களை என்று ஆய்வு அறிக்கை மாநகர போக்குவரத்து கழகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வழித்தடங்களிலும் சிக்னல்கள் மற்றும் மேம்பாலங்கள் அருகே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக இடமாற்றப்படாமல் இருக்கும் பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவதற்கு மாநகராட்சியிடம் பரிந்துரை வழங்குவதற்கு மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்கின்றது. சென்னையில் ஒரு பேருந்து நிறுத்தத்தை இடமாற்ற வேண்டும் என்றால் மாநகர போக்குவரத்து கழகம் தன்னிச்சையாக இடமாற்ற முடியாது. தங்கள் பரிந்துரையை பெருநகர சென்னை மாநகராட்சியிடம் வழங்கி மாநகராட்சி மூலமே நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே பேருந்தின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தற்பொழுது சிக்னல் மற்றும் மேம்பாலங்கள் அருகே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்களை 100க்கும் மேற்பட்ட நிறுத்தங்களை இடமாற்றுவதற்காக குறைந்தபட்சம் 100 மீட்டர் தள்ளி அமைக்கக்கூடிய நடவடிக்கையிலே மாநகர போக்குவரத்து கழகம் மாநகராட்சியை அணுகி இருக்கின்றது.